இந்த முதலுக்கு சரியாக கவனிங்க. இந்த நான் போக வரேன். இப்போ நாங்கள் வந்து ஆல் இண்டியா டூர் வந்திருக்கோம். இப்போ முதல் முறையாக மும்பை முடிச்சுட்டு அப்படி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சுற்றி மலைமேடு காடு மூலம் சுற்றி முடிச்சுட்டு எல்லோரோவில் வந்து மழை வாரத்தில் 3 புள்ளி மறுபடியும் நாங்கள் அடித்து பற்றி விட்டு வந்து உட்காந்து போட்டு அடிச்சுருக்கோம். இதை பற்றி எங்கள் அண்ணன் பழனி பேட்டி கொடுப்பாரு, அதை கேட்டுங்க. வணக்கம்ங்க. இது நீங்கள் இப்போ ஆல் இண்டியா டூர் போனதை பற்றி சப்பாத்தி என்னமோ சொல்கிறீங்க, அதை பற்றி என்னன்ட்டு ஒரு விளாவரியாக சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியும். நல்ல என் பேர் பழனியில், என் பேர் மொக்கசாமி. சொந்த பேரா? ஆமாம், சொந்த பேர் மொக்கசாமி. மொக்கசாமி என்பது ஒரு முதலில் வந்து சப்பாத்தி எப்படி சுடுவது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளக்குவார். இதுதான் சப்பாத்தி. சப்பாத்தி சுடுவதில்லை, சப்பாத்தி எப்படி சாப்பிடுவது தெளிவாக கூறுகிறேன். ஆனால் இதே மாதிரியான சப்பாத்தி தமிழ்நாட்டில் எங்கும் கிடைப்பதில்லை. கிடைக்கும், பஞ்சு போன்ற ரோட்ல தாரப்பச்சி மாரி இருக்கும், இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் பஞ்சு போன்ற சப்பாத்தி. இதே இடையில ஒரு நரி வந்து மட்டன் சுக்காவை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. அந்த நரிய யார்? அந்த நரி இவரு தானே? ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நரி மாரி தான் இருக்காரு. உங்கள் பேர் சார்? நரி சார் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? இளம்புலியா? இளம்பருதி. ஓ, ஸ்வீட் நேம். எத்தனாவது படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்க. இப்போ 10th போகிறீங்க. 9th முடிச்சிட்டீங்க. 8th முடிச்சிங்க, இப்போ 9th போகிறீங்க. அப்படி தெளிவாக சொல்லுங்கள். 8வது அவர் முடித்துள்ளார். இனி சென்றால் 9ஆம் வகுப்பு. அப்படி இங்கிலீஷில் தெளிவாக சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். உங்கள் தமிழகியாவின் பெயர் என்ன? லீலாவதியா? காளிம டீச்சரில் உனக்கு தமிழ் டீச்சர் அந்த அம்மாவெல்லாம் நான் 6வது படிக்கிறப்ப அந்த அம்மா இல்லை, நான் 8வது படிக்கிறப்ப அந்த அம்மா வந்து 22 வயசு இருந்துச்சு. 22 PhD முடிச்சுட்டு வந்து அந்த அம்மாவோட படிக்கிட்டு நீ முன்னேறி அந்த அம்மாட்ட படிச்சு. இதுதான் ராயல் ஸ்டாக் என்பது. இதன் விலை அதாவது வந்து இந்த மகாராஷ்டிரா எல்லையிலே 210 ரூபாய்கள். 210 ரூபாய்கள். தமிழ்நாட்டுக்காரன் வந்தோடனே வாயை எழுச்சிக்கிட்டு வந்து அப்படியே திறப்பானுங்க பாஸ். திறந்தோடனே அப்படியே கடற்கரை நம்மளுக்கு அப்படியே ஏதாச்சும் குடிக்க வைப்ப மாட்டோம். நல்லா வாந்தி நான் ஓடி போய் வீட்டுக்கு தடவை மதுரையில் வந்து அப்படி தானே வாந்தி பண்ணேன். நான் எப்பவுமே முதல்ல வேணும் சாப்பிட தண்ணி அடிக்க மாட்டேன். செல்லமட்டி வீசி கொடு. ஆனால் செல்லம் அடிக்க மாட்டேன். அந்த அளவு குடிக்கிறேன். வீட்டுக்காரங்க குடிக்கிறாங்க. இந்த மதுரைக்குள்ள ரொம்ப மோசம் தலைவரே. செல்லம்பட்டியில் வந்தேன். இல்லை ஆனால் டீசெண்டானது, ஆனால் விலை கம்மிங்க. ஊரோட காசுமா இருக்குல்ல கவர்மெண்ட் அதை நடத்துறது. அது பின்னாடி போனது தான் ஒரு தகரம் போட்ட. இல்லை யூனியன் ஆஃபீஸ் பின்னாடி. யூனியன் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட். ரோடு உள்ள போறேங்கம்மா. யூனியன் ஆஃபீஸ்ங்க. யூனியன் ஆஃபீஸோட கொஞ்சம் அங்கிட்டு உசிலம்பட்டி ரோடு ஒரு 10. ஆமா, ஒரு பெரிய மண்டபம் இருக்கு, திருமண மண்டபம். தியேட்டர் முதல் பக்கத்துல தானே? பாரு ஒட்டி அப்படியே தகரம் கதை போட்டது. இது பாரு ஒன் ஷாப் ஒட்டிட்டு. பழனி ஈரோடெல்லாம் ரொம்ப மோசம். ஆனா மதுரை பரவாயில்லைங்க இந்த விஷயத்துல. அழகிரி என்ன பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாருல. குடியாரம் குடிக்கிட்டான். மதுரை மாவட்டத்துல இல்ல, தமிழ்நாட்டிலே ஓடிக்கிட்டேன். இந்தியாவே கூடி போச்சு. இல்லைங்க, இங்கெல்லாம் ஆறுங்க அப்படி எல்லாம் அடிக்கிறாங்க. பீரபார் எத்தனை இருக்குது இந்த ஊருக்கு? பீரபார் எத்தனை இருக்கு? நம்ம ஊரா இருந்து 50 இருக்காதா? டாஸ்மார்க் கிட்டத்தட்ட 10 வச்சிருப்பானுங்க. செல்லமட்டியில 3 இருக்கு. இதே இந்த உலகத்திலேயே வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ரசகண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல போய் சொல்லுவான்ல, ஏன்டா இதுல காமத்துல போய் ஒருத்தக்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு வெவ்வாடு வர்ற அப்படின்னு சொல்லுங்காட்டி SS ராஜேந்திரன் சொல்லியா, MR ராதா சொல்லுவாரு, அடே கலையடா காமம் என்பது கலையடா கலை, எல்லோராவிலே போய் பார். நீ எனக்கு சொல்ற காமம் என்னண்டு? எல்லோராவிலே போய் பார், அங்கே கட்டி வடித்து வைத்திருக்கும் சிலைகளை நீ பாருடா, அதன் பின் காமம் என்பது கலையடா தம்பி கலையடா அப்படிங்க. இந்த கலைக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்குறான். சொல்ல வந்து விவ்யா, தமிழ்நாட்டில் இருக்கிற குடியாரன் மாதிரி வந்து தமிழ்நாடு ஒரு குடியாரனை வந்து கிட்டத்தட்ட 14,000 கோடிக்கு வந்து வருஷத்துக்கு வந்து லாபத்தை சம்பாதிச்சு தருது. 14,000 கோடிக்கு. எங்கள் ஊரில் டாஸ்மார்க் ஜவுளா இருக்கு, வீடியோ வச்சுக்கிட்டாங்க. அதே டாஸ்மார்க் வேலை பார்க்குற வீடியோ வச்சுக்கிட்டான். ஆமாங்க, நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான்ல 10 ரூபாய்